அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் நமது கண்மலை, அவரே நமது கோட்டை, நம்மை ஆட்சி தேற்றிடும் கர்த்தர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடந்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடந்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லெந்து கால தியானத்தின் இந்த கடைசி நாளுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த 2 நாட்களும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த நம்முடைய திருச்சபையின் தலைமை ஆயர் ஐயா பாஸ்கர் கனக ராஜா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லா உதவி ஆயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினாலே 20 நிமிஷம் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஸோ ஒரு 7:20 வரைக்கும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து உங்களுக்காக ஜெபித்து ஏற்ற நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏ மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. A major, A. Thank you, Father. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணில் அடங்கா யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்து கால தியான நாட்களை எங்களுக்கு நீர் கொடுத்து பக்தி விருத்தி அடையும்படி சபைக்கு செய்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த நாட்களெல்லாம் தீர்க்கதரிசிகளை குறித்து தியானித்து வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பேச விரும்புகிறவைகளை உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஒரே ஒரு வேத வசனத்தை எடுத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த லெந்து கால தியானத்திலே நீங்கள் தியானித்த தீர்க்கதரிசிகளை குறித்த பாடம், அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடம். நாங்கள் பைபிள் கால்ஸ் என்ற ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துகிறோம். அதில் என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் ப்ராஃபட்டிக் புக்ஸ் அண்ட் கிங்ஸ். ஆகவே நீங்கள் இவ்வளவு அருமையாக இந்த பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள். நல்ல ஒரு கவிதையை வாசித்தார்கள், மிக
அதை நான் உற்று கவனித்தேன். அதன் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை அதில் வெளிப்பட்டது. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். Book of Hebrews chapter 1 verses 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஏனெனில் நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். உயிருள்ளவைகள் பேசும். ஒரு உயிருள்ள விலங்கு சத்தமிடுகிறது, ஒரு உயிருள்ள பறவை சத்தமிடுகிறது, பாடுகிறது. ஒரு உயிருள்ள சிறு பூச்சி கூட அதனிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அதே போல நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் பேசுகிறவர். காலமாய் அவர் மனிதர்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அவர் தன்னுடைய மகிமைக்கென்று அவர்களை படைத்தார். தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கென்று அவர்களை படைத்தார். தன்னோடு கூட உறவு கொள்வதற்காக மனிதர்களை படைத்தார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உலாவ வருவார். ஒரு குறிப்பிட்ட வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு கூட பேசுவார். தோட்டத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து மனுஷன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உலாவுதலை மனிதனுக்கு கொடுக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் பேசினார். பிரத்யட்சமான தேவனுடைய சத்தத்தை இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையிலே கேட்டார்கள். பயந்து போய் சொன்னார்கள், மோசே, ஆண்டவருடைய சத்தத்தை எங்களால் கேட்க முடியாது, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொன்னார்கள். மோசையை அடுத்து வந்த எல்லா பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் பேசினார். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல ஒரு 400 வருடங்கள் பழைய ஏற்பாடு முடியும் பொழுது தேவனுடைய சத்தம் மக்களுக்கு கேட்கவில்லை. அதை அடுத்து திடீரென்று வனாந்திரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் ஒரு மீட்பர் வருகிறார், ஆகவே மனம் திரும்புங்கள் என்று மக்களுக்கு நற்செய்தியை சொல்லியது. பொதுவாக மக்கள் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசிகள் என்பவற்றை கனம் பண்ணின ஒரு காலம் மாறி இந்த கடைசி நாட்களிலே எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்று வேதம் சொன்னாலும் மெய்யான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதோடு கூட கலப்படமான வார்த்தைகளும் வருகிறபடினாலே ஒரு தேவனுடைய மகன், ஒரு தேவனுடைய மகள் கர்த்தருடைய வார்த்தையிலே தன்னுடைய அஸ்திபாரத்தை போட வேண்டும் என்று எபிரேய ஆக்கியோன் நிருபத்தை துவங்கும் பொழுதே எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அதை விளக்க வேண்டுமென்றால் நேரம் போதாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக பேசினார். ஆனால் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்றால் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் எப்படி பேசுவார்? பல விதங்களில் பேசுவார். ஒன்று, கிறிஸ்து உங்கள் உள்ளத்திற்குள் இருப்பார் என்றால் உள்ளத்தில் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒரு காரியத்தை நீங்கள் தவறாக தீர்மானிக்கிறீர்கள் என்றால் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இது என் சித்தம் அல்ல, இதை செய்யாதே என்று. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போகும் பொழுது மனதில் இருக்கிற சமாதானம் எடுக்கப்படும். ஆண்டவர் மனசாட்சியின் மூலமாய் பேசுவார். ஒரு தவறு செய்கிறீர்கள் என்றால் மனம் வாதிக்கும். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்த பொழுது அவனுடைய இருதயம் அவரை வாதித்தது என்று வாசிக்கிறோம். ஸோ God speaks in different ways. அதில் ஒன்று உள்ளத்திற்குள்ளிருந்து புறப்படுகிற ஒரு சத்தம். ரெண்டாவது உங்கள் மனசாட்சி. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மனசாட்சி இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவன் மனசாட்சி அவனோடு கூட பேசுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற அடுத்த விதம் மனசாட்சி. மூன்றாவதாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தரிசனம், சொப்பனங்கள் மூலமாய் இந்நாட்களிலும் பேசுகிறார். சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த, பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த சில சொப்பனங்களை கொடுப்பார், தரிசனங்களையும் கொடுப்பார்.
சொப்பனம் என்பது நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது. தரிசனம் என்பது ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியமாய் சேர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது உங்கள் மனத்திரையிலே கர்த்தர் காட்டுகிற தெளிவான ஒரு படம். அந்த தரிசனம் அதை அடுத்து செய்ய வேண்டிய வழிநடத்துதலையும் கொடுக்கும், போக வேண்டிய பாதையையும் காட்டும். ஸோ இது தேவன் பேசுகிற 3வது விதம். 4வது விதம், ஆண்டவர் சூழ்நிலைகளின் வழியாக பேசுவார். நீங்கள் ஒரு காரியத்தை முடிவெடுக்கும் பொழுது சில வேளைகளில் திறந்த வாசல் இருக்கும். ஒரு முறை ஒரு வாலிப மகள் வந்தால், ஆன்ட்டி நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணினேன், 3 வேலை எனக்கு ஒரே நேரத்தில் வந்தது, நான் எந்த வேலையை தெரிந்து கொள்ள என்று தெரியவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றும் தெரியவில்லை. நான் சொன்னேன், நன்றாய் ஜெபம் செய், இதுக்கெல்லாம் போய் பைபிளில் நீ தேடுவியா எனக்கு தெரியல, ஆனால் உன் மனசில் ஒரு பெரிய பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆண்டவரே உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுப்பார், அந்த ஜாபை சூஸ் பண்ணு, ஒருவேளை உனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா வேர்ட் ஆஃப் காட்லேருந்து வாங்கிக்கொள் என்று சொன்னேன். சரியாய் சூஸ் பண்ணினாள், நல்ல வேலையை தெரிந்தெடுத்தாள், ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஸோ ஆண்டவர் சில வேளைகளிலே வாசல்களை திறப்பார், சில வேளைகளில் வாசல்களை அடைத்து விடுவார். அந்த வாசல் அடைக்கப்படும் பொழுது சில வேளை நீங்கள் காத்திருக்க வேண்டியது வரும். சில வேளைகளில் வாசல் அடைக்கப்பட்டால் தேங்க்யூ லார்ட் என்று நீங்கள் சொல்லிவிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படித்தான் ஆண்டவர் சூழ்நிலைகளின் வழியாய் பேசுவார். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமண வரனை பார்க்கிறீர்கள், வந்து பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு போய்விட்டார்கள், பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி 1 மாதம் பதில் சொல்லவில்லை என்றால் தேவையற்ற விதத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுடைய சம்மதமின்மையை சொல்லுகிறது. இதை போல வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் தேவனின் சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுது அது நம்மை ஆசீர்வாதமான பாதைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இந்நாட்களில் ஆண்டவரின் சத்தத்தை கேட்பது மிக அரிதாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. ஸோ இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்லுகிறபடினால், அந்த குமாரன் எப்படி திருவுளம் பற்றுவார் என்று யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சொல்லிவிட்டு வசனம் சொல்கிறது 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த கடைசி நாட்களில் தேவன் 2 விதத்தில் முக்கியமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒன்று, அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். The word of God, அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற விதம். ஆதியிலே இருந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நமக்கு ஒரு புத்தகமாய் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும், if you want to find the will of God, you have to search his will in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் தேட வேண்டும். இந்த வசனத்திலே தேடும் பொழுது தேவன் தெளிவாக உங்களோடு கூட பேசுவார், திருவுளம் பற்றுவார். 2வதாக, இந்த வசனத்தை இருதய பலகையிலே பதித்து வைக்கும் பொழுது, ஒரு நெருக்கமான சூழ்நிலைமையில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே, அந்த ஆலோசனை இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து வரும். எத்தனையோ நாட்கள் நான் தூக்கத்தில் தூங்கி விழிக்கும் பொழுதே ஒரு வசனம் என் உள்ளத்திலிருந்து வரும். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த வசனம்தான் அன்றைக்கு கர்த்தருடைய வழி நடத்துதலாக இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டியது மிக முக்கியம். ஆகவேதான் உபாகம புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு கட்டளையை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் இந்த வசனத்தை குறித்து உன் பிள்ளைகளோடு கூட நீ பேச வேண்டும் என்று உடன்படிக்கையின் வார்த்தைகளை இஸ்ரவேலரோடு கூட செய்தார். புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில், சொல்லுங்க, எங்கே இருக்கணும்? நமக்கெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. பல வேளைகளில் கடகடன் வாசித்துட்டு போயிடுறோம், இருதயத்தில் இல்லை. கர்த்தர் இந்த ஒரு பாரத்தை கொடுத்ததினாலே நிறைய புக்ஸு சாயங்காலம் கொண்டு வருவாங்க, படிங்க. அதில் ஒரு புஸ்தகம் 200 மெமரி வேர்சஸ் ஃபார் கிட்ஸ். குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு வரியில் 200 மனன வசனங்கள்.
அந்த வசனத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைகளிலேயே கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும்படி பயிற்றுவிக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லுகிறார். ஸோ இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி பேரண்ட். ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் எல்லாரும் தவறுகிறோம். தகப்பன் தாயாய் நம்முடைய பிஸி லைஃப்பில் நம்ம பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வைக்க வேண்டும், அவர்களை ஜெபிக்க வைக்க வேண்டும், அவர்கள் ஜெபிக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படை காரியங்களை தவறு விடுகிறபடினால் அவர்கள் டீனேஜர்ஸாய் மாறும் பொழுது, வாலிபர்களாய் மாறும் பொழுது அவர்கள் ஆண்டவரையும் நேசிப்பதில்லை, வசனத்தையும் நேசிப்பதில்லை. அப்பொழுது என்ன செய்கிறோம்? உபவாசித்து அழுகிறோம், ஆண்டவரே பிள்ளையை மாற்றும், ஆலயத்திற்கே வருவது இல்லை என்று. ஆண்டவர் சொல்கிறார், அது குழந்தையா இருக்கும் பொழுதே, நிற்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், அமர்ந்திருக்கும் பொழுதும், எல்லா நேரத்திலும் இந்த பிள்ளையோடு கூட பேசு வசனத்தை. இந்த கடைசி காலங்களில் திருச்சபையின் குடும்பங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கேட்கலாம், இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்கிறது? சுருக்கமாக இந்த வார்த்தை 5 காரியங்களை செய்கிறது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீட். சங்கீதம் 19 வசனம் 7 சங்கீதம் 19 வசனம் 7 அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் 5 காரியங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட வாசியுங்கள். 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். இந்த நம்பர் 1 பிளஸ்ஸிங், ஆண்டவருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலெல்லாம் நீங்கள் வேதத்தை படித்தால் அது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். 2வது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். பேதையை சொல்லுங்க, பேதையை. நான் இதே ஊரிலே கல்லூரியில் படித்த போது ரட்சிக்கப்பட்டேன். இந்த பைபிளில் எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, பேதுரு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, லேவியராகமம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, தேடுவேன் மெசேஜ் டைமில். ஆனால் இன்றைக்கு இதே வசனத்தை நான் எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்றால், இந்த வசனம் கற்றுத்தந்த அந்த மகிமை, இந்த வசனம் தந்த ஞானம் தான் இன்றைக்கு என்னை உயர்த்தி இருக்கிறது. உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் ஒன்று சொல்கிறேன், எவ்ரிடே 30 minutes சிட் அண்ட் ரீட் காட்ஸ் வேர்ட். உட்கார்ந்து தெளிவாய் அமைதியான சூழ்நிலையில் வேதத்தை படியுங்கள், வேதம் உங்களை ஞானியாக்கும். 3வது வசனம் 8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்க. சில வசனங்கள் எல்லாம் படித்தா ஹார்ட் பபிள் ஆகும். ஐயோ, இப்படியெல்லாம் இருக்குதா? நீங்கள் ஒரு நெருக்கத்தில் இருப்பீங்க, கரெக்டாக அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற வார்த்தை வரும். நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, குழப்பத்துக்கு ஏற்ற வழி நடத்துதல் வரும். ஸோ இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. நம்பர் 4, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்குது. யூ வில் கெட் டைரக்ஷன். என்ன செய்யறதுனே தெரிலப்பா அப்படின்னா கண்ணை திறந்து விட்டது மாதிரி ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுவார். விளக்க நேரம் இல்லை. கடைசியில் 10வது வசனம் சொல்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமா இருக்கிறது. கடைசியாக 11வது வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நம்பர் 5, ஆண்டவர் நம்மளை வார்ன் பண்ணுறார். நம்ம பாவத்தில் விழாதபடி, தவறான முடிவுகளை எடுக்காதபடி எச்சரிக்கிறார். கூடவே சொல்லுகிறார், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த, சொல்லுங்க, அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். படிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அப்பியாசிக்கும் பொழுது மிகுந்த பலன். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே மிகுந்த பலனை கொடுக்கிறது. ஆகவே தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை இரவும் பகலும் நீ என்ன செய்? தியானித்து கொண்டிரு. Then you will make your way success and you will have prosperous. You will make your way prosperous and you will have good success. உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய்,
புத்திமானாயும் நடப்பாய். தமிழில் புத்திமான்னு சொல்லியிருக்குது, ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ். வாழ்க்கையில் வெற்றியுள்ள பெற்றோராய், வெற்றியுள்ள கணவனாய், வெற்றியுள்ள மனைவியாய், வெற்றியுள்ள பிள்ளைகளாய், வெற்றியுள்ள குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா the only secret is the written word of God. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பேசினார். இந்த 40வது நாள் ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு நாள் காலையில் வந்து 1 மணி நேரம் கர்த்தரை தேடினீர்களோ, அதே போல நாளையில் இருந்து கூட அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு செய்யுங்கள். இந்த பாடல்களை பாடும் பொழுது உண்மையாகவே என் இருதயம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பியது. நீங்கள் கூட 1 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை பாடி துதித்து ஜெபிக்கவும், அடுத்த அரை மணி நேரம் இந்த ஜீவ வார்த்தைகளை படிக்கவும் தீர்மானிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம். லெட்ஸ் ஆல் லுக் அன்டு காட். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. சினேஜன் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லலாமா? ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, இந்த லெந்து கால தியான நாட்களில் ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசிகளை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேச விரும்புகிறீங்களே ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இந்த லெந்து காலம் மட்டும் அல்ல ஆண்டவரே, இதை தொடர்ந்து இருக்கிற என் ஜீவ காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் உம்மை நான் தேடி வருவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வருவேன். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் நீங்கள் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்தீங்கப்பா. எங்கள் முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நீர் மறுபடியுமாய் எங்களை தேடி வர்றீங்களப்பா. நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் ஒரு தீர்மானங்களை எடுக்கிறோம். அதிகாலையில் எங்கள் ஆண்டவரை தேடுவோம். எங்கள் இரட்சகருடைய திருமுகத்தை நாடுவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதிப்போம், தொழுது கொள்வோம் என்று சொல்லுகிறோம். நீர் பேசுகிற சப்தத்தை கேட்போம் எஜமானரே. எங்கள் இருதயெல்லாம் உங்க மேல பற்றுதலா இருக்க உதவி செய்யுங்க. கடைசி நாட்கள் அப்பா, பக்தி குறைந்து போகிறது, பரிசுத்தம் குறைந்து போகிறது. நாங்களோ உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த பலனை உம்முடைய ஜனங்களுடைய சிரசின் மேல் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. யோசுவாவை பார்த்து சொன்னீரே, இரவும் பகலும் இதை தியானி என்று சொன்னீர், அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவா என்று சொன்னீங்களே. இன்னைக்கு உம்முடைய அடியாள் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகள் வாய்ப்பதாக, அவர்களுடைய எல்லா காரியங்களும் கைகூடி வருவதாக. ஒருவேளை இன்றைக்கு யாரெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே பலவிதமான ஜெப வேண்டுதல்களோடு ஆலயத்தில் வந்தார்களோ அவர்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுங்கப்பா. புத்திமானாய் நடந்து கொள்ளுவா என்று சொன்னீங்களே, அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்மை தேடட்டும், எங்கள் பிள்ளைகள் உம்மை நாடட்டும் ஆண்டவரே. பக்தியின் மார்க்கத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அர்ப்பணத்தோடு சொல்லுங்க. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோம். அப்படியே உங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பங்களை நீங்க நடத்துங்க. ஒருவேளை ஒரு சிலருடைய கணவன் கர்த்தரை தேடாதிருக்கலாம், மனைவி ஆண்டவரை தேடாதிருக்கலாம், பிள்ளைகள் ஆண்டவரை தேடாதிருக்கலாம். லார்ட், ஐ சரண்டர் மை ஃபேமிலி. சொல்லுங்க, என் குடும்பத்தை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி.
இந்த லெந்து காலத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து ஆவியில் பலனடைய, பரிசுத்தமடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காய் நன்றி. இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோப்பா. குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிற தேவன் எங்கள் இருதயத்திற்குள்ளிருந்தும் எங்களோடு கூட பேச விரும்புகிறீங்களே, நன்றி. எல்லாருடைய இருதயமும் இன்றைக்கு உங்களுக்கு திறந்திருக்கிறதப்பா. உங்கள் ஜனங்களை ஆசீர்வாத நிறைவோடு அனுப்புங்க. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னீங்களே, இவங்க வாழ்க்கையில் மிகுந்த பலன் வரட்டும், நன்மைகள் வரட்டும், ஆசீர்வாதங்கள் வரட்டும், ஆவிக்குரிய ஒரு எழுச்சி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். சபையின் எல்லா தலைவர்கள், மூத்த போதகர்கள், துணை போதகர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி நாளைக்கு தினத்தில் நடக்கிற எல்லா கூடுகைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நன்றியின் மௌனமும். முள்ளுக்காட்டில் எரியும் தீயின் நடுவில் மோசே கேட்ட குரல் இன்று வரை மனித இதயங்களில் ஒலிக்கிறது. அந்த குரலோடு நின்றார் ஆரோன். விடுதலையின் பாடலாய் எழுந்தாள் மிரியாம். நீதியின் ஒளியாக தெபோரா. ஞானத்தின் அரசராக சாலமோன். உண்மையை உரைத்தார் நாத்தான். தரிசனத்தை பகிர்ந்தார் காத். எச்சரிக்கையின் குரலாய் அகியா. அக்கினியின் சாட்சியாக எலியா. அற்புதத்தின் வழியில் எலிசா நடந்தார். அரசர்களுக்கு எதிராக நின்ற மிகாயா. அபிஷேகத்தின் வழியில் எழுந்த எகு. ஒவ்வொரு குரலும் தேவனின் நியாயத்தை சாட்சியமாக்கியது. அப்போது எழுந்தன அமைதியான ஆனால் ஆழமான குரல்கள். அசரியா நீதிக்கு திருப்பினார். அனனியா சத்தியத்தை வெளிப்படுத்தினார். யாகாசியேல் போரின் நடுவில் நம்பிக்கையை ஊட்டினார். எலியேசர் எச்சரிக்கையை அறிவித்தார். மறைந்திருந்த வார்த்தையை உயிர்ப்பித்தாள் உள்தாள். மேகத்தின் மகிமையில் ஏசாயா. கண்ணீரின் சாட்சியாக எரேமியா. தரிசன சக்கரங்களில் எசேக்கியேல். அரண்மனையின் நடுவில் தானியேல். அன்பின் வேதனையில் ஓசியா. ஆவியின் வாக்குத்தத்தத்தில் யோவேல். நீதியின் முழக்கத்தில் ஆமோஸ். சிறிய புத்தகத்தில் பெரிய சத்தியம் ஒபதியா. ஓடியும் திரும்பியவன் யோனா. நியாயமும் இரக்கமும் இணைத்தார் மீகா. நீதியின் தீயாய் நாகும். சந்தேகத்தின் இருளில் இருந்து விசுவாசம் நோக்கி ஆபகு தேட அழைத்த செப்பனியா. சிதைந்ததை எழுப்பிய ஆகாய். ஆவியின் வல்லமையை அறிவித்த சகரியா. மௌனத்திற்கு முன் கடைசி குரல் மல்கியா. புதிய ஏற்பாட்டின் ஒளி. மௌனத்தை உடைத்த குரல் யோவான் ஸ்நானகன். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். காத்திருந்த கண்கள் நிறைவேறின சிமியோன். ஜெபத்தின் சாட்சியாக அன்னாள். அனைத்து தீர்க்கதரிசிகளின் முடிவும் ஆரம்பமும் இயேசு கிறிஸ்து. இறுதி சிந்தனை. தீர்க்கதரிசிகள் அழைத்தார்கள், குருமார்கள் விளக்கினார்கள், இதயம் விழித்தது. இப்போது நாம் வாழ வேண்டிய நேரம். நன்றியின் நிறைவு. தீர்க்கதரிசிகளின் குரல்கள் காலத்தை தாண்டி ஒலித்தன. மோசே முதல் மல்கியா வரை அழைப்பும் எச்சரிப்பும் இரக்கமும் நம்பிக்கையும் ஒன்றாய் பின்னிய ஒரு தெய்வீக இசையாக எங்கள் உள்ளங்களில் நிறைந்தது. அந்த இசை ஒரு வரலாறு அல்ல, ஒரு உயிர். ஒரு வார்த்தை அல்ல, ஒரு மாற்றம். அந்த குரல்களை நாங்கள் கேட்க உதவியது இந்த தவக்காலத்தின் அமைதியான நாட்கள். ஆனால் அதை எங்கள் இதயத்தில் உயிர்ப்பித்தது எங்கள் குருமார்களின் ஆழமான போதனைகள். அவர்கள் எடுத்த ஒவ்வொரு பாடமும் ஒரு விளக்கம் அல்ல, ஒரு வெளிச்சம். ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையும் அவர்கள் திறந்த போது அது ஒரு கதையாக இல்லை, எங்கள் வாழ்க்கையை தொடும் கண்ணாடியாக மாறியது. எரேமியா அழுத கண்ணீர் எங்கள் மனங்களை உருகச் செய்தது. ஏசாயா கண்ட மகிமை எங்கள் பார்வையை உயர்த்தியது. யோனா அனுபவித்த இரக்கம் எங்கள் இதயத்தை மாற்றத் தொடங்கியது. இந்த பயணத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் வெறும் போதகர்கள் அல்ல, அவர்கள் வழிகாட்டிகள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்கப்பட்டதல்ல, செவியில் விதைக்கப்பட்டது உள்ளத்தில். அவர்கள் எடுத்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒரு பெயராக
அல்ல ஒரு அழைப்பாக மாறியது. ஒவ்வொரு வசனமும் ஒரு வாசிப்பாக இல்லை, ஒரு வாழ்வாக மாறியது. இன்று நாம் சொல்லும் நன்றி ஒரு மரியாதை சொல் அல்ல, ஒரு உள்ளத்தின் ஒப்புதல். நாங்கள் கேட்டோம், நாங்கள் உணர்ந்தோம், நாங்கள் மாறத் தொடங்கினோம். இதற்கெல்லாம் காரணமான எங்கள் தலைமை குருவிற்கும் இந்த ஆழமான வேத பயணத்தில் எங்களை நடத்தி வந்த அனைத்து குருமார்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகளை செலுத்துகிறேன். இறுதி வர்ணனை. தீர்க்கதரிசிகள் விதைத்த வார்த்தைகள் காலத்தில் முளைத்தன. குருமார்கள் அவற்றை நீரூட்டினர். இன்று அவை எங்கள் இதயங்களில் பலன்களை தர தொடங்கியுள்ளது. இது ஒரு வகுப்பு அல்ல, இது ஒரு விழிப்பு. இது ஒரு பாடம் அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். நன்றியின் நிறைவோடு ஒரு மாற்றமான வாழ்க்கையின் தொடக்கம். நன்றி. தீர்க்கதரிசிகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து இதை முழு நாட்களும் வர ஆண்டவர் கிருபை செய்தார். நம் தேவன், நான் கற்றுக்கொண்டது, நம் தேவன் பரிசுத்தர். அவர் ஜனங்களையும் பரிசுத்தராக இருக்க விரும்பினார். ஜனங்கள் தவறு செய்யும்போது, ராஜாக்கள் தவறு செய்யும்போது அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். அவர்கள் மனம் திரும்பினால் சிக்ஷை கொடுக்கவில்லை, மனம் திரும்பாவிட்டால் சிக்ஷை நிச்சயம். நம் தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம வந்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், காணி கொடுத்துட்டோம், அதனால் ஒன்றும் கிடையாது. முழுவதும் நல்ல முறையில் குருமார்கள் நடத்தினார்கள். அதை நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை. ஆனால் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வாழணும் என்கிறத நான் உணர்ந்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். எப்பவும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அன்பாகவே இருக்க வேண்டும். என்னை காணும்போது கிறிஸ்துவின் அன்பில் என்னில் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு உள்ளான தாக்கத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் அதை எங்கே சென்றாலும் சில இடங்களில் அதைத்தான் சொல்வேன். மற்றவர்களை குறித்து என்ன சொன்னாலும் நமக்கு கவலைப்படாது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட 1000 பேர் இத்தனை வருஷங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணுமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதை தான் அந்த வேதத்தில் நான் அந்த 40 நாள் வந்ததில் இந்த நாட்கள் முழுவதிலும் கற்றுக்கொண்டது. முற்றிலுமாக ஒரு மாற்றத்தை நான் காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சையை கொடுத்துருக்க. பரலோகம் என்பது சும்மா போய் சேர்ந்து விட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அங்கே கடந்து செல்ல முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்காக நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்த தேவனுக்கும் நம்மளுடைய போதக பிதாக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நாள் ஏர்லி மார்னிங் வர்றதுக்கும் இதில் கலந்து கொள்ளவும் தியானிக்கவும் கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் ராஜாக்களை பற்றி பேசினாங்க. அப்போ அதில் ராஜாக்கள் நல்லது செய்கிறாங்க, ஆனாலும் சொல்லி சில இடத்துல விழுந்துடுறாங்கும்போது அது ஒன்றும் தெரியலை. ஆனால் 2 கேரக்டர் அத்தாலியாலையும் எசபெலியும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல காரியம் கூட இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. பொல்லாத ஸ்திரீகளாக இருக்கக்கூடாதுன்னாங்க. அது லாஸ்ட் இயர் எனக்கு அது மறக்க முடியாது. இந்த வருஷம் தீர்க்கதரிசிகள் அந்த விழுந்து போன கூடாரம் ஆமோஸில் இருக்குது. அப்புறம் அப்போஸ்தலர்லேயும் பவுல் அதை எழுதுகிறாரு. அப்போ நான் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டும் ஆண்டவரே, அவங்க நல்ல நிலைமைக்கு வரட்டும்னு மற்றவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க அன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது நம்ம எங்கே விழுந்திருக்கோம், நம்மளோட கேரக்டரில் என்ன கரெக்ஷன் வேணுன்றதை சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க எச்சரிக்கப்படுறாங்க, சிறைப்பிடிப்புக்கு போகிறாங்க, அப்புறம் திரும்பி வராங்க. ஆனால் நமக்கும் வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கடவுளோட ராஜ்யத்துக்கு நம்ம போக மாட்டோம், நித்திய ஜீவனை. அதனால் இதை 40 நாள் தியானன்ற மாதிரி கடந்து போகக்கூடாது. அடுத்தது இது ஒரு வார்னிங். அப்புறம் நம்ம பரிசோதனை பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் மல்கியா கடைசியில் என்னென்னா மல்கியாவோட தான் அவர் என்ன சொல்கிறாரு, 2:11 கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்போ நம்ம எவ்வளோ தான் நான் வீடை க்ளீன் பண்ணுவேன்னு நினைப்பேன். நேற்று தான் துவைச்சோம், நேற்று தான் கழுவணும், திருப்பி வீடு அழுக்காகுது. அப்போ ஆண்டவர் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் க்ளீன் பண்ணுறாரு.
அப்போ அவரோட வேலையை தான் நம்ம செய்யணும். அப்போ நம்மளோட சந்தோஷமாக செய்யணும். நம்ம உள்ளான இதில் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கணும். அது எனக்கு இதாக இருந்தது. அப்புறம் நேற்று ஐயா சொன்னது இந்த அக்கினி சூளையில் தானியல் போட்டது சொன்னாங்க. அப்போ நம்ம அவங்க போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளும் இந்த உலகத்தில் அக்கினி சூளைகளாக தான் இருக்கும். நம்மளை மேலே ஏதாவது சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரோடு இருக்கும்போது அவர் பெரிய சமாதானத்தோடு நடத்துவார். கண்டிப்பாக நம்ம அவரோட மனுஷங்க கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அதை நம்ம ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மனுஷங்க மறந்து போகலாம், தேவனோட உறவை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. அவரோட சேர்ந்து நித்தியத்துக்கு போகும். ஓகே, பற்றி ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் சொன்னாங்க. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாக செயல்பட்டாங்க. அவங்க சொல்கிற ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக இருந்து ஆண்டவரோடைய காரியங்கள் எல்லாத்தையும் மனிதருக்கு அறிவித்தவங்கன்னு ஆரம்பித்து அதில் ஃபர்ஸ்ட்டு முற்பிதாக்களே பேட்ரியாட்டிக்கல் ப்ராஃபிட்ஸாக தான் செயல்பட்டாங்கங்கிற ஒரு இது. அப்புறம் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸு, அதாவது கிளாசிக்கல் ப்ராஃபிட்ஸ் மோசேலேருந்து அவங்கள பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் தந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கிளாசிக்கல் ப்ராஃபிட்ஸ், நான் கிளாசிக்கல் ப்ராஃபிட்ஸ்னு, அதாவது புத்தகம் எழுதின தீர்க்கதரிசிகள், அதெல்லாம் ஏசாயா, எரேமியா, அவங்கெல்லாம் புத்தகம் எழுதின பெரிய தீர்க்கதரிசிகள். அதுலேயே மைனர் ப்ராஃபிட்ஸ், மேஜர் ப்ராஃபிட்ஸுங்கிற கிளாசிஃபிகேஷன். அப்புறம் நான் கிளாசிக்கல் ப்ராஃபிட்ஸ்னால் புத்தகம் எழுதாதவங்க, எலிசா, எலியா, இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள். அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நல்ல தெளிவாகவும் அந்த காரியங்கள்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னங்கிறதையும் நல்லா புரிந்து கொள்ள உதவி செய்தாங்க. அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் உரைக்க தீர்க்கதரிசிகளை செயல்பட்டவங்க சொன்ன காரியங்களையும் சொல்லி கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்பொழுது நாம் கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தேடி போக வேண்டியதாகவே அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு. ஆனால் அது தேவை கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசன உரைத்தல் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமம் தான். ஸோ அதை நம்ம அனுதினமும் வாசித்து தியானித்து அதை புரிஞ்சு கொண்டாலே ஆண்டவர் நம்மோடு அதை பேசும்போது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நமக்கான வழி நடத்துதல், வாக்குத்தத்தம் அது மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வேறு யாரையும் தேடி போக வேண்டிய காரியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையாலே இந்த காலை வேளையிலே நமக்கு இறை வார்த்தையை சொல்வதற்கு இன்றும் நாளையும் நம்மோடு இருந்து நற்செய்தி கூட்டத்தில் செய்தி சொல்வதற்காக வந்திருக்கின்ற அன்பு சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ அவர்களை அன்போடு நம்முடைய பேராலயத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நேற்று மாலை வேளையில் அவர்கள் வந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய லெந்து காலத்தின் தியானத்தினுடைய இந்த கடைசி நாளாக இருப்பதினாலே இந்த நன்றி சொல்லும் ஆராதனையில் இறை வார்த்தையை சொல்ல முடியுமா, கடவுளுடைய வார்த்தையை பேச முடியுமா அப்படி சொல்லி கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் அவர்கள் நம்மோடு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆகவே இன்று மாலை, நாளை தினம் குடும்ப கூடுகை, அடுத்து நாளை தினம் மாலை, இந்த கூடுகைகளிலெல்லாம் அன்பு சகோதரி அவர்கள் பேசுவார்கள். நீங்கள் குடும்பமாக வாருங்கள், அனைவரையும் அழைத்து வாருங்கள். நிச்சயமாக இந்த லெந்து காலத்தின் இந்த செய்திகள் இன்னும் நாம் ஆன்மீக வாழ்வில் ஒரு மைல் தூரம் இன்னும் நடந்து செல்வதற்கு, கூடுதலாக கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இப்பொழுது அன்பு சகோதரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எஸ் சுகீர்தா பாய், டேனியல் தாமஸ் சிகாமணி, எஸ்தர் சுரேஷ், ஞானம் ஜபராஜ், ஜெஸ்லின் கேபா வரிசையாக வேகமாக பரிசை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறேன். பிளஸ்ஸி, விஜி ஜேக்கப், தேவி, பூஜா, உஷா டேனியல், ஜென்சி, லைட்டி ஜெபஸ், ஜெனி, கலைச்செல்வி, கே பாலசிங், சுகுமார், ஆல்வின் ஆசீர், ஆர் சுந்தர், ஜோதி முத்துராஜ், ஏ பெர்னாட் ஷா, அபிஷேக் நாதன், டிஎன் சாலமோன் ராஜா, ஜே ஜோஷுவா, பெகின் ரிச்சர்ட் ஐசக், பொம்மி, கிறிஸ்டினா ஜாஃப்னி, பியூலா பாபு, எல்ஷா, சி ரத்னாபாய்,
எஸ் சாந்தி, விக்டோரியா ராணி, செல்வராணி ஆசீர்வாதம், ஷேபா கனகராஜ், சிந்தியா ஆசீர், ஜோஷி சேத்ராஜ், சிசிலியா சுந்தர் சிங், ஜூலியட் கிருபாகரன், கே பீனா, ஜே டாரிஸ், சுகந்தி சுவாமிதாஸ், சித்ரா சாம்வேல், சாந்தி ஜெபராணி, எஸ்தர் ஜெசுராஜ், ஜாய்நிலா, செல்வி, இன்பஜோதி, நட்சத்திரம் செல்லக்கனி, மேபல் தங்கலலிதா. பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். மாலை 6:30 மணிக்கு நமக்கு இந்த லெந்துகால கன்வென்ஷன் கூட்டம். ஆறாவது பாடல் எண் 6. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் மோசே, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் மோசே, எத்திசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிது, அப்பாவும் அன்பு பெரிது. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அவர் மதாவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.